வணக்கம். நமது வாழ்க்கையில நமக்கு நிறைய பண வசதிகள் வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு சில சாஸ்திர விதிகளை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னாலே நமக்கு வாழ்க்கையில நிறைய பணம் வர ஆரம்பிக்கும். அது என்ன சாஸ்திர விதிகள் அப்படிங்கிறத பார்ப்போம். தினமும் காலையில நமது வீட்டு பூஜை அறையில விளக்கு ஏற்றி வழிபாடு செய்த பின் வெங்கடேச சுப்ர பாதம் நம்ம ஒலிக்க செய்ய வேண்டும். அதே போல விஷ்ணு சகஸ்ர நாமம் நமது வீட்டில் ஒலிக்க செய்ய வேண்டும். இந்த இரண்டையுமே காலையில நமது பூஜை அறையில விளக்கேற்றிட்டு அதன் பிறகு வெங்கடேச சுப்ரபாதமும் விஷ்ணு சகஸ்ர நாகமும் நமது வீட்டில் இந்த பாடலை நம்ம ஒளிபரப்பு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வீட்டில் பண வசதி இருந்துகிட்டே இருக்கும். நமது வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே போல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சத்திய நாராயண பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலும் கூட நமக்கு வாழ்க்கையில செல்வ செழிப்பு இருக்கும். வாழ்க்கையில பணம் சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே போல வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோவில்ல போயிட்டு தாயாருக்கு, பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு அபிஷேகம் செய்து பசும்பால் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு பணம் வரும். அதே போல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பெருமாள் கோயில்ல போயிட்டு தாயாரை வணங்கி அர்ச்சனை செய்து அதன் பிறகு பெருமாள் கோயில்ல இருக்கக்கூடிய தாயாருக்கு பச்சை வளையல நம்ம அணிவித்து நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சோம்னாலும் நமக்கு வாழ்க்கையில பண வசதி இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே போல நம்ம வீட்டுல விளக்கு ஏற்றும் போது காமாட்சி விளக்கு இருக்குல்ல, காமாட்சி விளக்கை நம்ம ஏற்றும் போது நமது வீட்டு பூஜை அறையில் காமாட்சி விளக்கு ஏற்றும் போது டைமண்ட் கல்கண்டு அந்த விளக்குல போட்டுட்டு அதன் பிறகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலும் நமக்கு வாழ்க்கையில லட்சுமி கடாட்சியம் ஏற்பட்டு நமது வாழ்க்கையில பண வசதி உருவாகும். அதே போல நமது வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தண்ணீர் அருந்த கொடுக்கணும். அதாவது தண்ணி நம்ம கொடுக்கணும் அவங்களுக்கு. இதனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி நல்ல பண வரவு ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. அதே போல தினமும் ஒருவருக்கு அன்னதானம் செய்தோம் அப்படின்னாலும் நமக்கு வாழ்க்கையில பண வசதி இருக்கும், நல்ல பண வசதி ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு. அதே போல மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்ய நமக்கு வாழ்க்கையில வளம் உண்டாகும். நன்றி.